இன்றைக்கி நம்ம ட்ராகன் பால் டைமண்ட் லேண்டோட எபிசோட் 20 தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஃபைனல் எபிசோட். இதோட இந்த சீசன் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா அதான் போன எபிசோட்லேயே கோக்கு வந்து சூப்பர் சைன் 4 ஆகி வெளில வந்திருப்பானா, இப்போ வெளில வந்துட்டு பவரை புஷ் பண்ணி கோமா போட்டு பொழந்தெடுக்க ஆரம்பிப்பான். ஃபைட் சீன் பார்க்க செம்மையாக இருக்கும். நீங்கள் எபிசோடு ஏற்றி பார்க்க டைம் இருந்தால் ஏற்றி பாருங்கள். கோக்கு வந்து கோமா சைஸுக்கு குட்டியாக தான் இருப்பான். ஆனால் அப்பயும் போட்டு அவ்வளோ அடி அடித்து பவரை புஷ் பண்ணி கோமா போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனால் இந்த கோமாவோட தேடை இருக்கிறதுனால திருப்பி அவனை பவரை ரீஜெனரேட் பண்ணிடும். இப்போ கோமா பவர் புஷ் பண்ணிவிட்டு கோகுவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க போய் கோமா என்ன பண்ணுவான், அவனோட எல்லா பவரையும் கொண்டு வந்து ஒரு மந்திரக்கோள் மாதிரி வர வைப்பான். அந்த மந்திரக்கோள்லேருந்து நிறையா எலக்ட்ரிக் வேவ் மாதிரி வந்து நிறைய பால்ஸ் வந்து கோகு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அது எல்லாத்துலேருந்துமே கோகு தப்பிச்சு திருப்பி கோமா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். நல்லா 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ நம்ம கோகு என்ன பண்ணுவான்னா புஷ் பண்ணி கோமாவை டைட்டாக பிடிச்சி இருக்க ஆரம்பிச்சிருவான். கோமா என்ன பண்ணுவான், அவனோட தேடை பவரை வச்சு சுற்றி இருக்க கல்லெல்லாம் கொண்டு வந்து அவங்க மேலே மூட வச்சிருவான். கோகு அந்த பாறையெல்லாம் உடச்சிட்டு கோமாவுக்கு 2 பஞ்ச் விடுவான். அதில் என்ன ஆகுனா ஸ்டேடியத்தை சுற்றி இருக்க எல்லா பாறையுமே உடஞ்சி திரிச்சிரும். அப்பையும் கோமா வந்து அவனோட பவரை புஷ் பண்ணி கோகுவை பறக்க விட்டுட்டு கோகுவை பற்றி சிரிப்பான். கோமா பற்றி சிரிச்சுட்டு இப்போ 2 பேருமே பவரை புஷ் பண்ணிட்டு மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க பிளாஸ்ட்டை விட்டுக்கிட்டு. இப்படி 2 பேரும் செம்மையாக சண்டை போட்டுட்டு இருக்கப்ப கோமா என்ன பண்ணுவான், அவனோட பவர்ஸ் எல்லாம் வச்சு நிறைய எலக்ட்ரிக் பால்ஸை வர வச்சுருப்பான். அந்த பால்ஸ்லேருந்து லேசர் பீம் வர ஆரம்பிச்சிடும். கோகு அதுலேருந்துலாம் தப்பிச்சு ஒரே நிமிஷத்தில் எல்லா பாலையுமே கோகு வந்து அழிச்சிருவான். அழிச்சிட்டு கோமா போட்டு செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிருவான் பவர் புஷ் பண்ணி. அப்போ கோமாவுக்கு செம்மையாக அடி விழுந்துருக்கும், போய் கீழே விழுந்துருவான். இப்போ பார்த்தா திருப்பி அவனோட கண்ணை வந்து ரீஜெனரேட் பண்ண ஆரம்பிக்கும். இதை பார்த்துட்டு கோகு சரியாராது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பவரை புஷ் பண்ணுவான். அவன் புஷ் பண்ணுறதுல என்ன ஆகும்னா ஸ்டேடியமே அதிர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு பவரை புஷ் பண்ணிட்டு நம்மளோட ஃபேவரட்டான மூவான அந்த காமேஹாமேஹாவை விடுவான். அது செம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக வரும். இங்கே பார்த்தா அந்த கோமா வந்து அவனோட பவரை புஷ் பண்ணி அவன் வந்து அந்த பெரிய பால் மாதிரி வர வச்சுருப்பான். அதையும் தாண்டி கோமா வயிற்று கிழிச்சிக்கிட்டு காமேஹாமா போகும். இதில் என்ன ஆகும்னா இது 2வது உலகத்தையும் தாண்டி 3வது உலகத்தையும் ஓட்ட போட்டு 3வது உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்க கடல் வந்து இந்த உலகத்துக்கு வந்துடும். இதை எல்லாருமே பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுவாங்க. கோகு இந்த அளவுக்கு ஓட்ட போட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கோமா வயிற்றில் இருக்க ஓட்டையை பார்த்துட்டு கோமா அப்படியே கீழே மயங்கி விழுவ ஆரம்பிப்பான். இதுதான் நல்ல சான்ஸ் சொல்லிட்டு, ஏன்னா பிக்கலோ மண்டையில் 3 தடவை அடிக்கணும்ல கோமாவை, அதனால 2 தடவை நல்லா அடிச்சிருவார். 3வது தடவை அடிக்க போகிறப்ப பிக்கலோ லாஸ்ட்டாக ஒரு அடி அடிச்சுருந்தா அந்த 3வது கண்ணு வெளில வந்துருக்கும். ஆனால் அதுக்குள்ளே கோமா வந்து பிக்கலோ தூக்கி வீசிடுவான். வீசிட்டு உங்க 3வது கண்ணு எடுக்க தான் ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பவரை புஷ் பண்ணி அவன் நெஞ்சில் இருக்க அந்த ஓட்டையை மூட ஆரம்பிப்பான். இது எல்லாருமே பார்த்துட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து சண்டை பண்ணுமே எல்லாருமே போவாங்க அடிக்கிறதுக்கு. ஆனால் அதுக்குள்ளே அவன் அந்த தேடை பவரை வச்சு அவனுக்கு அடிப்பட்டதெல்லாம் மூடிட்டு அவன் பவரை செம்மையாக புஷ் பண்ணுவான். இதில் என்ன ஆகுன்னா ஸ்டேடியம் முழுக்க அவனோட பவர் தெரிக்கும். வந்த எல்லாருமேலுமே மின்னல் அடித்து எல்லாருமே பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி பறந்துக்கிட்டு இருக்கப்ப தான் எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்கும். அப்போ தான் என்ன ஆகுதுன்னா இந்த பறக்கிறதுல ஒருத்தர் தான் மாஜின் கூவும். அவன் தானே மேஜிக் புக் எடுத்துகிட்டு வந்திருப்பான். அதை கையில் வச்சுக்கிட்டு தான் பறந்து போகிறப்ப கரெக்டாக கோமாவோட பின்தலைக்கு வந்துடுவான். என்ன பண்ணுவான், புக்கை வச்சு 3 தடவை மொட்டார்னு பின்தலையில் அடிப்பான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. அந்த 3வது கண்ணு அசால்ட்டாக வெளில வந்துடும். இவ்வளோ இவங்க கஷ்டப்பட்டதை மாஜின்கு அசால்ட்டாக முடிச்சிருவான். இப்படி நடக்குன்னு கிங் கோமாவே எதிர்பார்த்துருக்க மாட்டான். கண்ணு வெளில வந்து நம்ம கிளாரியாட்டு தான் எழுதும். அவன் ஓங்கி ஒரே மிதி அதான் அது காற்றா கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம மாஜின்கு தான் எல்லாரும் பாராட்டுறாங்க, கலக்கிட்ட மாஜின்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம் எல்லாருக்கும். அப்புறம் கோக்கு வந்துட்டு ஒரு வழியாக வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கிங் கோமா பழைய நிலைமைக்கு வந்துட்டானா அவனை பிடிச்சி வச்சுருக்காங்க. டாக்டர் ஆரிங்ஸ் வந்து அந்த மந்திரவாதி ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்து மந்திரக்குடியில் இவனை வந்து 100 வருஷத்துக்கு அடைச்சி வைக்க போகிறாங்களா இவன் செஞ்ச தப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இவன் கத்திக்கிட்டு இருப்பான். உடனே பிக்கில் வந்து சொல்லுவார், இவன் தான் டெண்டேவை கொல்லலப்பா அப்படிங்கிறான். உடனே அவன் சொல்கிறான் அதுக்கு கோமா, ஆமாம் நான் உள்ளத்தில் எவ்வளோ நல்லவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால இவனை 99 வருஷத்துக்கு மட்டும் உள்ளே அடைச்சி வைப்போம் அப்படின்னு பிக்கில் சொல்கிறாரு. கோமா இதை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பானா. அப்போ தான் இவங்க வந்து தேகஸையும் இவங்க தான் பிடிச்சி வச்சுருப்பாங்க அந்த மந்திரவாதி. அவனே வெளில விட்டுட்டு 2 பேரையுமே ஒன்றா சேர்த்து குடுவையில் அடைச்சிடலாம், கம்பெனியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையுமே மந்திரம் பண்ணி அந்த மந்திர குடுவையில் 99 வருஷத்துக்கு அடைச்சி வச்சிடுறாங்க.
அப்போ தான் இப்போ கோமா வந்து அந்த மந்திர குடையில் அடிச்சிருவாங்களா, இப்போ யார் அடுத்த சுப்ரீம் கிங் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஆரின்ஸ் எல்லாட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து நம்ம சுப்ரீம் கிங் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் நீயே ஆகலாம்ல, ஏன்னா இப்போ இருக்கிறது பவர்ஃபுல்லானது நீ தான், நீ இது உனக்கு அதான ஆசை, நீ ஆக வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறான். உடனே அதுக்கு அவ சொல்கிறா, அப்படின்னா ஆனாலும் என்னோட முடிவை நான் மாற்றிக்க மாட்டேன். என்ன சொல்லியிருப்பா, ரொம்ப கொடூரமான உலகமாக தானே இதை மாற்றுவேன்னு சொல்லியிருந்தா. உடனே அந்த நேவா தாத்தா சொல்கிறாரு, அப்படி ஒரு கொடூரமான உலகமாக இது ஆயிட்டுனா வெளி உலகத்துக்கு பிரச்சனையாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு அந்த டாக்டர் ஆரின்ஸ் சொல்கிறா, இல்லை இந்த டிராகன் பால் பவர் இல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது, அதனால நான் வந்து கிங்காக இருக்கலை, ஏன்னா அப்படி அந்த பவர் இல்லைன்னா வெளில இருக்க யார் வேணால் என்னை வந்து தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே இந்த தாத்தா அதுக்கு சொல்கிறாரு, அப்போ சரி இருந்தாலும் யார் இந்த சுப்ரீம் கிங்கை தோக்கடிச்சாங்களோ அவங்க தான் இப்போ அடுத்த கிங் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு லைனில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று எல்லாரும் பார்க்குறாங்க, யார் தோக்கடிச்சா, நம்ம மாஜின் கூ தானே, அவன் அங்கே உட்காந்துருப்பான். எல்லாரும் அந்த மாஜின் கூவை பார்த்தோன்னே அவன் இருந்துச்சுட்டு, அப்படியா சரி அப்போ நானே கிங் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அந்த மேஜிக் சாலும் அவன் மேலே வந்துடும் கிங் போடுற மாதிரி. உடனே இதை பார்த்துட்டு டாக்டர் ஆரின்ஸ், நீ என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு மாஜின் கூ சொல்லுது, எனக்கு நல்லாவே புரியுது, நீங்கள் தான் வைஸ் கிங் இன்னுமே, ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப நல்லவங்க மனசளவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளாரியாவை மினிஸ்டர் ஆக்கிறது, அப்புறம் மாஜின் டூ இருக்கான அவனோட தம்பி அவனை மினிஸ்டர் ஆக்கிறது, அப்புறம் இந்த 3வது உலகத்தை சேர்ந்த அந்த கிங் இருக்கார்ல அவரையும் மினிஸ்டர் ஆக்கிடுது. இவங்க எல்லாருமே மினிஸ்டர் ஆக்கிட்டு, ஏன்னா இவங்க எல்லாருமே நல்லவங்க, அப்புறம் அந்த மந்திரவாதி லேடியையும் மினிஸ்டர் ஆக்கிட்டு எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா. அப்போ கிளம்பணும்ல, அதுக்கு இங்கே வந்து எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து புல்மா கிட்ட வந்து பான்சி வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பா அந்த மேஜிக் ஸ்டோன்லாம் தரேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ எல்லா மேஜிக் ஸ்டோனையுமே பேக் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. அப்போ இங்கே கட்டுறாங்க, கோக்கும் வச்சுட்டா கத்திட்டு இருக்கான், நான் தான் ஜெயிச்சிருக்கணும், இன்னும் எனக்கு அதான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. சொல்லிட்டு கோகை பற்றி கேட்குறான், நீ எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருந்த அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கோக்கு வந்துட்டு அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாப்பா, அதனால நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருந்தேன், அதனால தான் நீ கூட தான் சூப்பர் சைன் 3 மாறினேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அதை கேட்டுட்டு வச்சுட்டா கத்துறான், அது ஒன்று 3 இல்லை, அது அல்ட்ரா வச்சுட்டா 1 தெரியுமா அப்படின்னு கத்துறான். கோக்கு பறந்து போயிடுறான். இங்கே இப்போ எல்லாரும் உலகத்துக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டாங்க, பிளேஸில் ஏறிட்டாங்க. குளாரியாவும் பான்சியும் தான் அவங்களை கொண்டு போய் விடுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. போகிற வழியிலே கோக்கு சொல்கிறான், நம்ம உலகத்தில் எப்படி கோக்கு சென்சோபின் யூஸ் பண்ணுவோம், அது மாதிரி இங்கே வந்துட்டு மெடிபக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பூச்சிங்களை சாப்பிடுவான் அவனோட பவர் வந்து ரீஜெனரேட் பண்ணுறதுக்காக. அந்த பூச்சியை திருப்பி வாங்குவான் குளாரியா, கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குளாரியாட்ட சொல்கிறான். ஏன்னா முன்னாடி ஒரு கடையில் வாங்கியிருப்பாங்களா, அங்கே போகணும்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்க அந்த லேடியா இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, கோக்குவையும் அந்த கைஸ்டி சாமாவையும் பார்த்துட்டு, நீங்கள் 2 பேரும் அந்த குட்டி குழந்தையாக இருந்தவங்க தானே, என்னடா இவ்வளோ பெருசாகிட்டீங்க, அந்த மெடிபுக்கு சாப்பிட்டு சைடு எஃபெக்ட் தான் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அதை பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோக்கு சொல்லிட்டு அந்த பூச்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கானா. இங்கே புல்மாவும் இந்த பூச்சியெல்லாம் எடுத்து பார்க்கும். ஃபஸ்ட்டு மேலே பார்க்குறப்ப அது வந்து ஸ்டோன் மாதிரி அழகாக இருக்கும், இவ்வளோ அழகாக இருக்கேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா பூச்சின்னு திருப்பி பார்த்துட்டு கத்திட்டு ஓடிடுவா. அப்போ தான் அந்த ஷாப் ஓனர் சொல்லுவாங்க, இது மாதிரி அழகுக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம் தெரியுமா, இது எல்லாத்தையுமே சரி பண்ணும் இந்த பூச்சிங்க, அழகுக்குன்னு சொன்னேன்னா அவ்வளோதான். புல்மா அந்த மொத்த பாக்கெட்டும் எடுத்துக்கிட்டு பாக்ஸையும் எடுத்துக்கிட்டு இது மொத்தமாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாளா. அப்போ தான் பான்சி போய் அங்கே ஒரு பாட்டில் எடுப்பாள். என்னது இது அப்படின்னு பார்த்தா அதில் 2 கண்ணு கிடக்கும். என்னது இதுன்னு இவங்கள்ட்ட கேட்டால் அப்போ தான் இவங்க சொல்லுவாங்க, இந்த தேடை இருக்குல்ல அதையும் இவங்க இங்கே விற்றுக்கிட்டு இருக்காங்க, அந்த பவர்ஃபுல்லான ஐயா, இதை விற்கிறது ரொம்ப கஷ்டம், 3 இருந்துச்சு, அந்த 1 நான் எப்போயோ வைத்தேன் தெரியுமா, இந்த 2 விற்கவே முடியல, டிஸ்கவுண்ட்டில் வேணால் தரேன் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் கத்துறாங்க, திருப்பியும் ஃபஸ்ட்டில் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அத்தோட இந்த சீசன் முடியுது. இது மாதிரி நிறையா புது புது அனிமி பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.